குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். போயிருச்சா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஓகே 24,600 அப்படின்ற லெவல் வரைக்கும் நம்ம வந்து பார்த்து வச்சுருக்குறோம். பார்ப்போம். இது வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 25,130 அப்படின்ற லெவல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? 25,200க்கு பக்கத்தில். ஸோ இது இன்றைக்கி எப்படி இருக்குது மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடைசியில் ஒரு செல்லிங் கொடுத்தாங்க எக்ஸ்பைரி அப்படின்றதுனால. நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருப்போம். நான் அதை தான் வந்து அந்த ட்ரெண்ட் லைனோடயே தான் நான் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை நமக்கு வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து அதை வந்து இது பண்ணிக்கலான்ட்டு. வெறுமனே லெவல்ஸை வச்சு மட்டும் இது பண்ணாதீங்க, வீடியோ பார்த்தா மட்டும்தான் புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சப்போஸ் அப் சைடில் மூவ் ஆச்சுன்னா எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டவுன் சைடில் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அந்த ஏற்கனவே போட்ட லெவல்ஸை நான் வந்து அப்படியே எடுத்து விட்றேன். அவ்வளோதான். சேம் ட்ரெண்ட் லைன், வேறு எதையுமே ஒன்றுமே பண்ணல பார்த்தீங்களா? அந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். கரெக்ட்டுங்களா? மார்க்கெட்டு காலையில் ஓப்பன் ஆச்சு, மேலே மூவ் ஆகுது. ஓகே, அப் சைடில் கிட்டத்தட்ட 24,530 வரைக்கும் போச்சு. ஓகே, நம்ம வந்து 546 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட 530 வரைக்கும் போயிட்டு அப்போ மொமெண்ட் பெரிய அளவில் எதுவும் இல்லை. அதேமாதிரி டவுன் சைடில் வரும்போது கிளியரான ஒரு ரிவர்ஸ் பேட்டர்னை வந்து ஃபார்ம் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு செல்லிங் ப்ரெஷரை வந்து கொடுத்து முடிச்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் டவுன் சைடில் உள்ள லெவல்ஸ் இது தான். 170 அல்லது 24,250 இந்த 2 லெவலில் ஏதாவது ஒரு இடம் வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் அதையும் உடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் பெண்டிங் இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்பு வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது டவுன் சைடில் வந்தால் மட்டும். ஓகேங்களா? வரும்னு நான் சொல்ல வரல. வந்தது அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வருதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து சப்போஸ் அப் சைடில் மூவ் ஆகுதுங்க அப்படின்னா இது ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்து போட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட எத்தனாம் தேதி, 30ஆம் தேதி, 1ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட்டு ஜம்ப் பண்ணி கண்டினியூஸாக மேலே போயிருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு காட்டுறேன் 1ஆம் தேதியிலேருந்து. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே டேட்டு 1 1 2 ஓகே, எல்லா டேட்லேயும் ஒரு ஜம்ப்பு 3 6 ஓகே, எல்லாமே மேலே போய் முடிச்சிருச்சு. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வந்திருக்கு. ஸோ மேஜர் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் சொன்னது தான் 24,270 அல்லது 50. அதையும் உடச்சதுன்னா 24,174 அப்படின்ற லெவல் வரும். அதுக்கப்புறம் போதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? சப்போஸ் இல்லை இங்கேருந்து மார்க்கெட் வந்து அந்த 270லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே மூவ் ஆக ரெடி ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த லெவல் சேம் லெவல் தான் 24,560 அல்லது 70 இந்த லெவல் மேஜர் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 24,700 இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். நான் வந்து டெய்லி வந்து அது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு லெவல்ஸ் இருந்ததுன்னா அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக என்ன டேரெக்ஷனில் பிரேக் அவுட் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் மட்டும்தான் மேலேயும் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழேயும் பிரேக் அவுட் கொடுத்துட்டு நமக்கு இதாகுமே தவிர பெரும்பாலும் ஓரளவு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கேண்டிலோட ஸ்ட்ரென்த்து மொமெண்ட் எப்படி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக ட்ரை பண்ணலாமா வேணாமான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டு டைம் மட்டும்தான் நமக்கு வந்து கிளியரான ஒரு செல்லிங் ப்ரெஷரை வந்து கொடுத்துருந்தது. கரெக்டாக இது வந்து நம்ம வந்து நேற்று உள்ளதுக்கு நம்ம வந்து மார்க் பண்ண 24,470 அப்படின்ற லெவல் இதை வந்து அப்படியே தூக்கிடலாம். ஓகே, ஸோ பார்ப்போம் இது வந்து எந்த அளவுக்கு டவுன் சைடில் வருதா அப் சைடில் மூவ் ஆகுதா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரியான சூழ்நிலையில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது. பெரிய அளவில் டைரக்ஷன் கொடுக்க மாட்டேங்குது. ஓகே, ஆனால் இன்றைக்கி பொறுத்த மட்டும் நமக்கு கிளியரான ஒரு இதை காட்டியிருக்கு. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டியும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு டவுன் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைனாக போடுங்க பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நேற்று தான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து சூப்பராக வந்து மூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு 58,500 அப்படின்ற லெவலை வந்து டச் பண்ணியிருக்கு. கரெக்டாக 500 570 ஓகே, இந்த லெவலில் வந்து டச் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை எதுவுமே பிரேக் அவுட் பண்ணலை. ஒரு அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து வந்திருக்கு. என்ன மார்க்கெட் இப்படி ஆறாரன்னு அரைக்குது அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டிலெலாம் ஒரு மொமெண்ட்டே இல்லை. இங்கே பாருங்க,
இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு டைரக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போயுமே இதில் டவுன் சைடில் இங்கேருந்து, அதாவது என்ன டேட் அப்படின்னு சொல்கிறேன், 24 ஜூன்லேருந்து 1 ஹவராக மாற்றி வேணால் போட்டு பாருங்கள், எப்படி வருதுன்றதை பாருங்கள். 1 ஹவர் டைம் ஃப்ரேமாக மாற்றிருக்கேன். ஓகே, 1 ஹவர்லேயும் அதே தான், பெருசாக எதுவும் இல்லை, சேம் அதே லெவலாக அப்படியே நம்ம வந்து ட்ரெண்ட் லைனாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல கேப் வந்து அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, 56,820. இதை உடைக்குதான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 57,500, அப்புறம் 56,800 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 59,000 வரைக்கும் ஆப் சைடில் லெவல்ஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன டைரக்ஷன் கொடுக்குதுன்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், மார்க்கெட்டு ஒரே குழப்பத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நேற்றாவது ஓரளவு ஃபில்டர் ஆயிருந்துச்சு, இன்றைக்கி அந்த அளவுக்கு பெரிய அளவில் இல்லை. இருந்தாலும் நான் ஓரளவு ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கவனமாக பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஜூப்ளியான் ஃபுட் ஒர்க்கு. இதை பொறுத்த மட்டி ஒரு பாட்டம்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்தராக மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலான 494 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இட்டர்னல் அப்படின்ற ஒரு ஸ்டாக் வந்து கேட்டிருந்தாங்க, அது வந்து ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. மேபி 300 அப்படின்ற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, ஜூப்ளியான் ஃபுட்டு இருக்குது. அடுத்து வந்து சிஎன்ட்டு டிசிஎம் 1-2 ஸ்டாக் தாங்க ஃபில்டர் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கவனமாக பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சாரி, டிஎல்எம் இதை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா வீக்லியில் போட்டிங்கன்னா ஒரு இந்த மாதிரியான ஒரு பிரேக் அவுட்டில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும். எவ்வளோ தூரம் மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 536 ஒரு நிமிஷம் இருங்க, டே சார்ட்டாக மாற்றிக்கிறேன். ஓகே, எல்லா இதுவும் பிரேக் அவுட் நடந்திருக்கு, கரெக்டாக இந்த லெவலையும் டச் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ நீங்கள் இப்போதைக்கு 594 அல்லது 600 அப்படின்ற லெவலை வந்து ஃபஸ்ட் லெவலாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதையும் தாண்டுது அப்படின்னா 640, இந்த 2 லெவல் வந்து இதில் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். சிஎன்டி டிஎல்எம் அடுத்து வந்து தன் பேங்க்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் பிரேக் அவுட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபர்தராக மூவ் ஆகுதான்னு பாருங்கள். ஒரு 40, 42 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து ஷேர் இண்டியா. நல்ல ஒரு மொமெண்ட் கொடுத்துருக்கு, மொமெண்டம் ஸ்டாக்கு தான் இது. ஓகே, ஸோ ஃபர்தராக மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு 185 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அதானி என்டர்பிரைசஸ். ஸ்டாக்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதானி எனர்ஜி சொல்யூஷன் சார்ட்டை மாற்றி எடுத்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இதை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே முந்தி காட்டிட்டேன் உங்களுக்கு வீக்லியில். இருங்க, நான் வேணால் மறுபடியும் காட்டுறேன். இது வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதை இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மூவாது. இந்த இடத்துல கேப் இருக்குது பாருங்கள், மேபி அந்த கேப் வரைக்கும் போகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, 2000 2030 இந்த லெவல் வரைக்கும் மேபி போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஏன்னா ஒரு கரெக்ஷன் வருது, திருப்பி மேலே போகுது, சின்ன கரெக்ஷன் வருது, திருப்பி மேலே போகுது, இந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போவுமே இது வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் மாதிரி தானே இருக்குது. ஸோ 1800 ஃபஸ்ட் லெவலாகவும் 2000 அப்படின்றத செகண்ட் லெவலாகவும் வச்சுக்கலாம். வேறு என்ன இருக்குது? HCL டெக்னாலஜி. HCL டெக்னாலஜியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு ஐடி ஸ்டாக்லாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷுவராக போகும்னு சொல்ல தெரில, பட் இருந்தாலும் சாரி ஓகே, ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் மாதிரி இருக்குது. ஃபர்தராக மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 1280 ஃபஸ்ட்டு லெவலாக வச்சுக்கோங்க. ஓகே,
1280. இஃப் இன்கேஸ் இதையும் தாண்டுது அப்படின்னா மட்டும் வந்து 1420 அப்படின்ற லெவலில் வந்து வச்சுக்கலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு பிரேக் அவுட்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஆல்மோஸ்ட் அவ்வளோதாங்க, வேறு பெருசாக எதுவும் இல்லை. அப்புறம் வந்து ஏன் மிட் கேப் வந்து மூவ் ஆகலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டே சார்ட்டாக போட்டு பார்த்தோம் அப்படின்னா அரைச்சிக்கிட்டே இருக்கு மார்க்கெட்டு. ஒரு கிளியரான ஒரு இது கொடுக்க மாட்டேங்குது. பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரியான சூழ்நிலையில தான் இருக்குது. மார்க்கெட்டோட கண்டிஷன் கொஞ்சம் குழப்பத்திலேயே தான் இருக்குது டே பை டே. தெரிஞ்ச வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி கம்மியாக போட்டுக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.